வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன். வணக்கம், நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். மலாக்கா மாநில தேர்தல் சுமூகமாக நிறைவடைந்தது. வாக்களிப்பு, வாக்கு எண்ணும் பணிகள் தீவிரம். நோய் எதிர்ப்பாற்றல் மருந்துகளுக்கான கட்டுப்பாடுகள் அதிகரிப்பு. சுகாதார அமைச்சு கலக்கம். சபா பயணம், தடுப்பூசியை நிறைவு செய்தோர் மருத்துவ சோதனையை கடக்க வேண்டியதில்லை. மலாக்கா தேர்தலில் களம் இறங்கும் வேட்பாளர்கள் சிலரும் இன்று காலை தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். தஞ்சோங் பிடாரா தொகுதியில் போட்டியிடும் பெரிகாத்தான் நேஷனல் தேசிய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் டத்தோ மாஸ் எர்மியாத்தி சம்சுடீன் மஸ்ஜித் தானாவில் உள்ள ரம்வான் சீனா பசார் தேசிய பள்ளியில் காலை 8:20 மணிக்கு வாக்கை செலுத்தினார். மலாக்காவில் பிறந்தவரான டத்தோ மாஸ் எர்மியாத்தி அம்மையத்தில் வாக்கு செலுத்திய இரண்டாம் வாக்காளர் ஆவார். வாக்காளர்கள் அனைவரும் SOP விதிகளை முறையாக பின்பற்றிய வேளை புக்கிட்-சினா சுகாதார கிளினிக் பணியாளர்கள் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் அங்கு கிருமி நாசினி தெளித்தனர். தஞ்சோங் பிடாரா தொகுதியில் தேசிய முன்னணியை நிகர்த்து களம் இறங்கும் டத்துஸ்ரீ அப்துல் ரவுஃப் யூசுஃபும் மக்களாட்சி பொறுப்பை நிறைவேற்றினார். ஜராம் தேசிய பள்ளியில் செயல்படும் வாக்களிப்பு மையத்தில் காலை 8:43 மணிக்கு அவர் வாக்களித்தார். லெண்டு தொகுதியில் போட்டியிடும் BN வேட்பாளர் டத்துஸ்ரீ சுலைமான் மட் அலி காலை 8:40 மணிக்கு டுரியாண்டாவுன் தேசிய பள்ளியில் வாக்கை செலுத்தினார். அவரின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ முனிரா M யூசுஃபும் வாக்களிக்க வந்திருந்தார். மலாக்கா நம்பிக்கை கூட்டணி தலைவர் அட்லி ஜஹாரி டுரியான் துங்கால் தேசிய பள்ளியில் காலை 8:05 மணிக்கு ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் புக்கிட் காத்தில் தொகுதியில் போட்டியிடுகிறார். பங்காலான் பாத்து தொகுதியில் களம் இறங்கும் சுயேட்சை வேட்பாளர் டத்தோ நூர்ஹிசாம் ஹசான் பக்தியும் வாக்கை செலுத்தினார். மோட்டார் சைக்கிளில் தமான் டத்தோ தம்பி காரிம் சமய பள்ளிக்கு வந்த அவர் காலை 9:30 மணிக்கு வாக்களித்துச் சென்றார். முன்னதாக மலாக்காவில் வாக்களிப்பு மையங்கள் காலை 8 மணி முதல் செயல்பட தொடங்கின. வயது, ஆரோக்கிய பிரச்சினை ஆகியவை வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு தடையாக இல்லை. லெண்டு தொகுதியில் 78 வயது மைமூன் ஹாசான் முதாட்டி டுரியாண்டாவுன் தேசிய பள்ளியில் முதல் நபராக வாக்களித்தார். Tak sangka dapat nombor 1. Awalnya keluar je? Ingatkan nak nginap orang ramai kan. Tak ada niat apa-apa. ஒரு வாக்கு செலுத்தப்படவில்லை என்றாலும் அது நமக்கான இழப்பு. அந்த கோட்பாட்டில் உடல் நலம் சரியில்லை என்றாலும் மாநிலத்தில் புதிய தலைமைத்துவத்தை தேர்வு செய்ய வாக்களிக்க வந்ததாக 57 வயது அப்துல் ரஹீம் யாக்கூப் கூறினார். அதற்காக ஆம்புலன்ஸ் மருத்துவ அவசர ஊர்தியின் சேவையை வாடகை எடுத்து லெண்டு தொகுதி வாக்களிப்பு மையத்திற்கு அவர் வந்திருந்தார். கடந்த 4 மாதங்களாக அவர் பக்கவாதத்தால் அவதியுறுகிறார். இவ்வேளையில் முதுமை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் 84 வயது தவாப் கத்தாப் வாய்ப்பை தவறவிடாமல் தமது வாக்குரிமையை நிறைவேற்ற மெர்லிமாவ் தேசிய பள்ளிக்கு காலையிலேயே வந்துவிட்டார். 40 வயதான அவரது மகள் நூர் ஹெர்டாயானி தவாப்பின் துணையுடன் ஆம்புலன்ஸில் அவர் வந்தார். வாக்கை செலுத்த தேர்தல் ஆணைய பணியாளர்களும் அவருக்கு உதவினர். உடற்பேறு குறைபாடு 56 வயதான ஜக்காரியா ஹஸ்னீட்டுக்கு கசிடாங் தொகுதியில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதில் தடையாக இல்லை. ஒரு நாட்டின் குடிமகன் என்ற நிலையில் வாக்குரிமையை நிறைவேற்றுவது தமது தலையாய கடப்பாடு என்றார் அவர். இதனிடையே வாக்களிப்பு மையத்தில் உடற்பேறு குறைந்தோருக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த வசதிகள் மன நிறைவளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்.
மலாக்கா சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்தது. வாக்களிப்பு தீவிரமாக நடைபெறுகிறது. வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட எல்லா 217 வாக்களிப்பு மையங்களும் மாலை 5:30க்கு மூடப்பட்டன. விரும்பத்தகாத நிகழ்வுகள் இன்றி SOP விதிகளுடன் வாக்களிப்பு சுமூகமாக நடைபெற்றது. பல தொகுதிகளில் தேசிய முன்னணிக்கும் பரிகாத்தான் நேஷனலுக்கும் கடும் போட்டி நிலவும் வேளையில் பக்கத்தான் ஹராப்பான் முன்பு வெற்றி பெற்ற தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளும் நிலையில் உள்ளது. மாநிலத்தில் பதிவு பெற்ற 4,95,195 வாக்காளர்களில் 11,557 பேர் கடந்த 16ஆம் தேதி முன்கூட்டியே வாக்களித்தனர். 7,601 பேர் அஞ்சல் வழி வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இன்று வாக்களித்தோரை கையாள எல்லா 28 சட்டமன்ற தொகுதிகளிலும் 12,290 தேர்தல் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டனர். வாக்களிப்பு நிறைவடைந்தவுடன் மொத்தம் 1,109 வாக்கு சாவடிகளில் இருந்த வாக்குப்பெட்டிகள் அந்தந்த தொகுதி வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் 112 பேர் போட்டியிட்ட வேளையில் வெற்றியாளர்கள் இன்று இரவு 8 மணிக்கு பிறகு கட்டம் கட்டமாக அறிவிக்கப்படுவர் என தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோ அப்துல் கானி சாலேஹ் கூறினார். மலாக்கா சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு சுமூகமாக நடந்து முடிந்த நிலையில் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் தீவிரமாகி இருக்கின்றன. 28 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்கு எண்ணும் மையங்களில் கடும் பாதுகாப்புடனும் SOP விதிகளுடனும் அவை மேற்கொள்ளப்படுகின்றன. மலாக்கா அசஹானில் வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்து நேரடி நிலவரங்களை நமக்கு வழங்குகிறார் ரவீன் சண்முகம். வணக்கம் ரவீன். நேர்களை மலாக்கு சட்டமன்ற தேர்தலில் பரபரப்பான தொகுதிகளில் ஒன்றான அசஹான் சட்டமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். முன்னாள் முதலமைச்சர் டத்து ஸ்ரீ இட்ரிஸ் ஹருன் மாற்று அணியில் களமிறங்கியிருப்பதே இந்த தொகுதியின் பரபரப்புக்கான முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. வேட்புமனு தாக்கல் நாளன்று கடைபிடிக்கப்படும் கடுமையான SOP விதிகள் இப்போது இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் கடைபிடிக்கப்படுகின்றன. 6 முனை போட்டி நிலவும் இந்த தொகுதியில் பரப்புரை காலம் தொட்டு இன்று வாக்களிப்பு வரை பரபரப்புக்கு குறையவில்லை என்றாலும் எங்கேயும் பதற்றம் ஏற்படவில்லை என்பதே சிறப்பு. இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு வித்திட்டவர் என்று கூறப்படும் முன்னாள் முதலமைச்சர் டத்து ஸ்ரீ இட்ரிஸ் ஹருன் அம்னோவில் இருந்து நீக்கப்பட்டதால் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி கிராக்கனின் தனேஷ் பாசிலுக்கு வாய்ப்பளித்திருக்கும் நிலையில் தேசிய முன்னணி சார்பில் மலாக்கு அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் ஃபைருல் நிசாம் ரோஸ்லான் ஆகியோருடன் மூவர் சுயேட்சைகளாக போட்டியிடுகின்றனர். 3 கூட்டணிகளையும் சேர்ந்த மாநிலத்தின் முக்கியமானவர்கள் இந்த தொகுதியில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இயற்கை எழில் சூழ்ந்த அசஹானில் இந்திய வாக்காளர்களும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளனர். 8 மணி தொடங்கி முடிவுகள் கட்டம் கட்டமாக தெரிய வரும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. கடும் கட்டுக்கோப்புடன் இந்த தேர்தலை நடத்தி முடித்திருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு பாராட்டு தெரிவிக்கும் அதே வேளை அதற்கு சிறப்பாக ஒத்துழைத்த வேட்பாளர்களுக்கும் கட்சி ஆதரவாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு சபாஷ் சொல்லியே ஆக வேண்டும். RTM தமிழ் செய்திகளுக்காக மலாக்கு அசஹானிலிருந்து ரவீன் சண்முகம். மீண்டும் உங்களை அங்கா சபுரிக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி கண்மணி. தகவல்களுக்கு நன்றி ரவீன். பொது தேர்தலுக்கென சிறப்பு அலைவரிசையை உருவாக்குவது குறித்த பரிந்துரையை தொடர்பு பல்லூடக அமைச்சு ஆராயும். மக்களுக்கான தகவல் பகிர்வை மேம்படுத்தும் முயற்சியாக அது அமையும் என அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வார் மூசா தெரிவித்தார். உதாரணமாக ஒலிம்பிக் போட்டியை முன்னிட்டு சிறப்பு அலைவரிசை ஏற்படுத்தப்பட்டது. அதுபோல ஒரு சிறப்பு அலைவரிசையின் வழி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நியாயமான முறையில் வாய்ப்பளிக்க இயலும் என்றார் அவர். சரவாக் மாநில தேர்தலுக்கு அந்த அணுகுமுறை உகந்ததாக இருக்காது. ஆயினும் அடுத்து வரும் பொது தேர்தலுக்கு அந்த வசதியை ஏற்படுத்துவது குறித்து உத்தேசிக்கப்படுகிறது. இது ஒரு புதிய அணுகுமுறை என்றாலும் ஏற்புடைய சூழல் அமைந்தால் அதை செயல்படுத்துவது சாத்தியமே. அதற்கான தொழில்நுட்ப வசதியும் உண்டு. குறைந்த செலவிலும் மேற்கொள்ளலாம் என தான் ஸ்ரீ அன்வார் மூசா கூறினார்.
டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி COVID-19 தடுப்பூசியை நிறைவு செய்தோர் மருத்துவ சோதனையை கடக்காமல் சபாவுக்கு பயணிக்கலாம். மாநில முதல்வர் டத்தோ ஹஜிஜி நூர் அந்த தளர்வை இன்று அறிவித்தார். இதற்கு முன்னர் தடுப்பூசியை நிறைவு செய்திருந்தாலும் தீபகற்பம் மற்றும் சரவாக்கிலிருந்து வருவோர் பயணத்தை தொடங்கும் முன்பாக 3 நாட்களுக்கு COVID-19 மருத்துவ சோதனையை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். தற்போது அந்த கட்டுப்பாடு அடுத்த மாதம் தொடங்கி அகற்றப்படுவதாக டத்தோ ஹஜிஜி நூர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் மத்திய அரசு அடுத்த ஆண்டு தொடங்கி நாட்டின் எல்லைப் பகுதிகளை மீண்டும் திறக்கவிருப்பதால் அந்நிய சுற்றுப்பயணிகளை வரவேற்க சபா அரசு தயாராக உள்ளது என்றார் அவர். கோலாலம்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாத்தா மலேசிய சுற்றுலா முகவர்கள் சங்க கண்காட்சியில் கலந்து கொண்ட டத்தோ ஹஜிஜி நூர் அதனை தெரிவித்தார். இன்றும் நாளையும் நடைபெறும் அக்கண்காட்சியில் 1300க்கும் மேற்பட்ட கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நோய் எதிர்ப்பாற்றல் கொண்ட மருந்துகளுக்கான கட்டுப்பாடுகள் அதிகரித்துள்ளன. மலேசியா உட்பட உலக நாடுகளுக்கு அது அச்சமூட்டும் மறுட்டலாக உருவாகியிருப்பதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். அதனால் கடுமையான நோயை குணப்படுத்துவதில் சிரமம் ஏற்படுவதோடு அதனால் மரண எண்ணிக்கையும் அதிகரிப்பதாக அவர் சொன்னார். அந்த கட்டுப்பாடுகளின் விளைவால் கடும் தொற்றை காட்டிலும் சாதாரண கிருமி தொற்றால் உயிர் இழப்பவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நோய் எதிர்ப்பாற்றல் கொண்ட மருந்துகளுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளினால் ஆண்டொன்றுக்கு 7 லட்சம் பேர் மரணமடைகின்றனர். அவ்விவகாரத்திற்கு தீர்வு காணப்படவில்லை என்றால் 2050ஆம் ஆண்டு வாக்கில் மரண எண்ணிக்கை 1 கோடியை எட்டலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நோய் தடுப்பு மருந்துகள் கிருமிகளை அழிக்கக்கூடியவை அல்லது அதன் வளர்ச்சியை தடுக்கக்கூடியவை. நோயாளிகள் விரைவில் குணமடைவதற்கு அம்மருந்துகள் துணை புரிவதாக அவர் சொன்னார். மெய்நிகர் வாயிலாக உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு மீதான விழிப்புணர்வு வார இயக்கத்தை தொடக்கி வைத்து அமைச்சர் இவ்வாறு உரையாற்றினார். இதனிடையே நேற்று வரை நாட்டில் உள்ள பெரியவர்களில் 95.6 விழுக்காடு அல்லது 2,23,79,626 பேர் COVID-19 தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர். பெரியவர்களில் 97.8 விழுக்காடு அதாவது 2,29,06,258 பேர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுக் கொண்டுள்ளனர். 12 முதல் 17 வயதுக்கு உட்பட்டவர்களில் 87.4 விழுக்காட்டினருக்கு குறைந்தது முதல் மருந்தளவு செலுத்தப்பட்டுள்ளது. 25,84,612 பேர் அல்லது 82.1 விழுக்காட்டு பதின்ம வயதினர் 2 மருந்தளவுகளையும் பூர்த்தி செய்துள்ளனர். இன்று புதிதாக 5,859 பேருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 4,970 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் 529 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை 261 பேருக்கு மூச்சு கருவி உதவி தேவைப்படுகிறது. நேற்று 45 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். பூச்சிக்கொல்லி, உரம் ஆகியவற்றின் விலை ஏற்றத்தால் நாட்டில் நெல் பயிரீட்டாளர்களும் விவசாயிகளும் எதிர்நோக்கியுள்ள சிக்கலை அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது. எனவே அவர்களின் சுமையை குறைக்க உதவிகளை வழங்குவதுடன் அப்பொருட்களின் விலையையும் குறைக்க ஆவண செய்யும்படி நிதி அமைச்சுக்கு தாம் பணித்திருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார். பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் நெற்கதிர்களின் விலையேற்றத்தினால் நெல் பயிரீட்டாளர்கள் கூடுதலாக செலவு செய்ய வேண்டியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அதனால் அவர்களின் நிகர வருமானமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவ்விவகாரம் அமைச்சரவை கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அமைச்சர் சொன்னார். மக்கள் மட்டுமல்ல, விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினையை தமது சொந்த பிரச்சினையாக அரசு கருதுகிறது. எனவே அவர்களின் சுமையை குறைக்க அரசாங்கம் உதவும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் சுக்கின்சானில் IS-21 விதை நெல்களை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உரமும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் அவற்றின் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை என பிரதமர் விவரித்தார்.
பஞ்சானா திட்டத்தின் வழி சண்டானா மலேசிய கலாச்சார பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட 1 கோடி ரிங்கிட் மானியம் முழுமையாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. கலைத்துறை சார்ந்தோரின் வாழ்வாதாரத்திற்கு அது உதவியாக இருக்கும் என நிதி அமைச்சர் தங்கு டாத்து ஸ்ரீ ஜாஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். படைப்பாற்றல் பொருளாதாரத்தின் போட்டியாற்றலை அதிகரிக்கும் பொருட்டு மை கிரியேட்டிவ் வெஞ்சர்ஸ் குழுமத்தின் வழி ஒதுக்கப்பட்ட 22 கோடியே 50 லட்சம் ரிங்கிட்டில் ஒரு பகுதிதான் அந்த மானியம். இதுவரை அத்துறை சார்ந்த 554 பணியாளர்களுக்கு 55 லட்சத்து 40,000 ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இப்போது பமுலே திட்டத்தின் கீழ் கூடுதல் 80 லட்சம் ரிங்கிட் சண்டானா திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். படைப்பாற்றல் துறையின் மீட்சிக்காக ஃபினாஸ், சண்டானா, மை கிரியேட்டிவ் வெஞ்சர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் பல்வேறு முயற்சிகளை தீவிரப்படுத்தும் என்றார் அவர். கோலாலம்பூர் பப்ளிகா ஷாப்பிங் கேலரி பேரங்காடியில் ஃபர்கானா கலை கண்காட்சியை தொடக்கி வைத்து தங்கு ஜாஃப்ருல் பேசினார். தீபம் அத்தனை மாதங்களிலும் ஒளிர்ந்தாலும் உன்னதம் பெறுவது என்னவோ கார்த்திகையில்தான். கார்த்திகை விளக்கீட்டுக்கும் நமக்கும் காலம் தொட்ட கலாச்சார உறவு உண்டு. அந்த உறவின் தன்மை ஒளிமயமானது. பத்துமலை திருத்தல கார்த்திகை விழாவை தொகுத்து வழங்குகிறார் நம் செய்தியாளர் தமிழ்ச்செல்வி இளங்கோவன். கார்த்திகை நாள் தளத்தேந்தும் இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கிட்டு காணாதே போதியோ பூம்பாவாய் என திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் பாடிய பதிகம் தமிழர் வாழ்வில் கார்த்திகை திருநாளின் தொன்மத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஐம்பூதங்களில் ஒன்றான நெருப்பு வழங்கும் ஒளி தமிழர் மரபிலும் சமயத்திலும் அத்துணை முக்கியத்துவத்தை வழங்கி வருவது யாவரும் அறிந்ததே. சொக்கனுக்கு பனை சுப்பனுக்கும் சேர்த்து என்ற சொலவடை உண்டு. கார்த்திகை திருவிழாவுக்கு தகப்பனின் திருவண்ணாமலை புகழ்பெற்றது என்றால் தனையனின் பத்துமலையிலும் கொண்டாட்டம்தான். பத்துமலை திருக்கோயிலில் நேற்று மாலை 5:30 முதல் கார்த்திகை பெண்களின் பாலுண்ட கார்த்திகேயனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடந்தேறின. அதன்பின் ஈசனை சோதி வடிவில் காணும் வகையில் சொக்கப்பனை எரிக்கப்பட்டு கார்த்திகை விளக்கீட்டு விழா தொடக்கம் கண்டது. 272 படிகளிலும் அகல் விளக்குகள் என ஆலயத்தில் காணும் இடமெல்லாம் சோதி முகில்கள் உலவின. கொண்டாட்டம் என்றாலும் கூட கோவிட்-19 பெருந்தொற்று கருதி ஆலய தரப்பு SOPக்களை கடைபிடிப்பதில் கவனமாய் இருந்தது. ஒரு ஆண்டும் இந்த தீப கிருத்திகை போன்ற விசேஷங்கள்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆண்டும் 2021ஆம் தேதி இந்த விசேஷமான நாட்களில் போன ஆண்டு இந்த கொரோனாங்கிற கொடிய நோயினால் சிறப்பாக செய்ய முடியல. இந்த ஆண்டு ஓரளவுக்கு SOP எல்லாம் ஃபாலோ செய்து முறையானபடி நாங்கள் இந்த பூஜையெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். கார்த்திகை தீபங்களால் பத்துமலை சந்நிதி மட்டும் ஒளிமயம் பெறவில்லை, வந்திருந்த பக்தர்களின் முகங்களும் ஒளிர்ந்தன. போன வருஷம் ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, இந்த வருஷம் தேங்கிங் பண்ணுறதுக்காக விளக்கேற்றுறோம். இப்போ இருக்கிற காலத்துக்கு கார்த்திகை தீபம் நம்ம இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம தோட்டப்புறத்துலேருந்து வந்திருக்கிறதுனால அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இந்த தோட்டப்புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப ஜோதி ஏற்றி வச்சு அங்கே உள்ளவங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. நாங்கள் ஒரு 5 வருஷமாக இந்த பத்திரிகை முருகனுக்கு விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். கோவிட் வேறு, இதெல்லாம் நல்லா போகணும், அதுக்காகவும் வேண்டி எல்லாம் செய்யணும். ஆஃப்டர் த ஸ்டேக்கேஸ் மேலே போய் ஏற்றுறதுக்கு. ஸோ இது நாங்கள் பாஸ்ட் 8 இயர்ஸாக ஃபேமிலியாக செஞ்சுட்டு வரோம். ஸோ நார்மலி நிறைய கர்சன்ஸ் எல்லாம் ஃபேமிலியாக வருவாங்க. பட் டியூ டு கோவிட் யாராலையும் வர முடியல. ஸோ வரவங்க ஏற்றிட்டு இருக்கோம். மலேசிய குடும்பத்தை புலப்படுத்தும் வகையில் மலாய் சகோதரர் ஒருவரும் இந்த கார்த்திகை விழாவில் கலந்து கொண்டார். I datang with my friend. He's a Hindu. I just want to see myself how our people celebrate and how they light the candles and everything. I think it's beautiful. It's the first experience for me. Yeah, we should celebrate more. Try to know each other and then try to celebrate together as a Malaysian.
மகிழ்ச்சிக்காக மட்டுமல்லாமல் நல்வாழ்வு வாழும் முறைகளையும் அறத்தையும் போதிப்பதாக கார்த்திகை திருநாள் உணர்த்துகிறது. இறைவன் தொடக்கமும் முடிவுமின்றி தானே எல்லாவற்றையும் படைத்து காத்து உடுக்கி மீண்டும் படைத்து ஒளியாய் நிற்கும் தத்துவத்தை இந்த விளக்கீட்டு திருவிழா பறைசாற்றுகிறது. இந்நிலையில் மனிதன் தன் செயல் குறித்து தற்பெருமையும் தான் என்ற ஆணவமும் கொள்வதற்கு அடிப்படையே இல்லை. எனவே கார்த்திகை திருநாள் ஆணவ இருளை நீக்கி ஞான ஒளியை நம்முள் பெருக்க பிரார்த்திப்போம். RTM தமிழ் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வி இளங்கோவன். தொடக்கமாக பாலியில் நடைபெறும் இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி அரையிறுதி சுற்றுடன் முடிவுக்கு வந்தது. நாட்டின் போராட்டம். அச்சுற்றில் களம் இறங்கிய தேசிய ஆடவர் இணையினர் தோல்வியை தழுவினர். ஜெர்மனிய புண்டஸ்லீகா காற்பந்தாட்ட முடிவு. நடப்பு வெற்றியாளர் பாயர்ன் மியூனிக் அதிர்ச்சி தோல்வி. இன்று அதிகாலையில் நடந்தேறிய ஆட்டத்தில் அவனி ஆக்ஸ்பர்க்கிடம் 1-2 என வீழ்ந்தது. இரண்டாவது செட்டை 21-17 என தேசிய வீரர்கள் பாயர்ன் 23வது நிமிடத்தில் மாஸ் பியர்சன் உபசரணை அணிக்கான முதல் கோலை புகுத்தினார். 11 நிமிடங்கள் கழித்து ஆண்ட்ரஹான் தமது அணிக்கான மேலும் ஒரு கோலை அடித்து பாயனை தடுமாறச் செய்தார். அதன் பின்னர் தாக்குதல்களை தீவிரப்படுத்திய பாயன் அதன் ஒற்றை கோலை 38வது நிமிடத்தில் நட்சத்திர ஆட்டக்காரர் ரோபர்ட் லெவன்டோஸ்கி மூலம் பெற்றது. உள்ளூர் லீக்கில் இதுவரையில் களம் கண்ட 12 ஆட்டங்களில் அவ்வணி பதிவு செய்திருக்கும் 2வது தோல்வி இதுவாகும். குறளும் விளக்கமும். குறள் 778. உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர். தலைமைத்துவம் சினந்தாலும் சிறப்பு குன்றாமல் கடமை ஆற்றுபவர்களை உயிருக்கு அஞ்சாத போர் வீரர்களுடன் ஒப்பிடுகிறார் வள்ளுவர். திருக்கார்த்திகை அருப்பெருஞ்சோதியை சோதி வடிவமாக காணும் பெரும் விழா. பத்துமலையை ஒளிரச் செய்த திருக்கார்த்திகை விழா காட்சிகளுடன் நிறைவடைகின்றன. RTM தமிழ் செய்திகள் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.